ஸோ ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் கிளச் ஏன் கொண்டு வந்தாங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளச்சில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நார்மல் கிளச் இருக்கிற வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கிறோம். அப்படி போயிட்டுருக்கும்போது இன்ஜினும் வீலும் ஈக்குவலாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த டைமில் ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் வருது, இல்லை ஏதாவது கார்னரிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டரை கம்மி பண்ணி கிளச்சை பிடிப்போம். அப்படி கிளச்சை பிடிச்சப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கிளச் ஃப்ளைவீல் இது ரெண்டுமே தனியாக பிரிஞ்சிடும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினும் வீலும் வேறு வேறு ஆர்பிஎம்மில் சுற்றிட்டு இருக்கோம். அப்படி வேறு வேறு ஆர்பிஎம்மில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணால் அங்கே பேக் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வேறு வேறு ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சடனாக ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு சடனாக ஜர்க் ஆகும். அந்த ஜர்க்கை தான் பேக் டார்க் அப்படின்பாங்க. இந்த பேக் டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளை ஸ்கிட் பண்ணி விட்ரும். ஸ்கிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிளச்சுக்கும் கியர் பாக்ஸுக்கும் பெரிய டேமேஜ் ஆகும். இந்த ப்ராப்ளமை தடுக்க தான் நம்மளுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஸ்லிப்பர் கிளச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஆகும், அதாவது ஸ்லிப் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸ்லிப் ஃபங்க்ஷன்னா இந்த ஸ்லிப்பர் கிளச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதாக இருக்கும், இந்த மாதிரி என்கேஜ் ஆகும், மறுபடியும் இப்படி தான் டிஸ்என்கேஜ் ஆகும். இப்போது கிளச்சுனா ஃபுல்லாக என்கேஜ் ஆகும், ஃபுல்லாக டிஸ்என்கேஜ் ஆகும். அதே ஸ்லிப்பர் கிளச் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலி என்கேஜ் ஆகும், அதாவது பார்ஷியலி என்கேஜ் ஆகும், பார்ஷியலி டிஸ்என்கேஜ் ஆகும். இதுதான் ஸ்லிப்பர் கிளச். இது இன்ஜினும் வீலும் ஈக்குவல் ஸ்பீடில் ரன் பண்ண உதவும். இது பாதியை தான் டிஸ்என்கேஜ் பண்ணும். அதனால் இன்ஜினும் வீலும் ஈக்குவல் ஸ்பீடில் ரன் ஆகும். அதனால இங்கே பேக் டார்க் ப்ரொடியூஸ் ஆகாது, கியர் கிளச்சுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதனால தான் இங்கே ஸ்லிப்பர் கிளச் கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்லிப்பர் கிளச்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.